துணைவேந்தர் பதவி காலியிடம் நிதி நெருக்கடி, பேராசிரியர்களுக்கான ஊதிய நிலுவை என தமிழ்நாட்டில் உள்ள பிரதான பல்கலைக்கழகங்களில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவுகின்றன. அது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் உட்பட பல்வேறு பணியிடங்கள் நீண்ட நாட்களாக காலியாக இருப்பதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமின்றி நிர்வாகத்தில் பல்வேறு குளறுபடிகளும் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முக்கிய பதவிகளாக இருக்கக்கூடிய துணைவேந்தர் 3 ஆண்டு காலமாக இல்லை, பதிவாளர் 6 ஆண்டு காலமாக இல்லை, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் 6 ஆண்டு காலமாக இல்லை. இப்பதவிகள் அனைத்தும் இன்சார்ஜிலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பல்கலைக்கழகம் இன்சார்ஜ் சிண்ட்ரோம் என்ற முக்கியமான ஒரு உளவியல் வியாதியில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறது. மாணவர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கோரிக்கைகளை கூட துணைவேந்தரை பார்த்து எதுவும் வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இது மட்டும் இல்லாம துணைவேந்தர் இல்லாததுனால பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் கூட நடந்துகிட்டு இருக்கு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருந்த கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அதில் பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்கள், அலுவலக பணியாளர்கள் கடந்த 7 மாதங்களாக ஊதியம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இப்போ இருக்கிற 16 சம்பளமே வரல. அந்த உயர்த்தப்பட்ட சம்பளமும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆசிரியருக்கும் ஆசிரியர் அலுவலகருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த 7 மாதமாக ஊதியம் வரனால டே டு டே லைஃப் ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு மன உளைச்சலாக இருக்குது. கல்லூரி செல்லலாமா செல்லக்கூடாதான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஊதியம் வருமா வராதா? அதாவது அரசு கல்லூரியில் வேலை செய்கிறவங்களுக்கு 25,000, அதே கல்லூரியில் பல்கலைக்கழகம் ஊதியம் தரம் வேலை செய்கிறவங்க 16,000 கொடுத்தாங்க. அதையும் இப்போ 7 மாதமாக தரல. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அளித்துள்ள விளக்கத்தில் அரசுதான் ஊதியம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதனால் பேராசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நிதி நெருக்கடி காரணமாக சீனியர் துணை பதிவாளர், உதவி பதிவாளர் உள்ளிட்ட 18 பேர் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளனர். அவர்களுக்கும் 6 மாதங்கள் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 18 பேர் பென்ஷன் வாங்குறதுக்கு ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸ்டாஃப் 18 பேர். 18 பேருக்கும் 6 மாசமா சம்பளமும் கொடுக்கல, பென்ஷன் பணமும் கொடுக்கல. அந்த 18 பேருக்கு நிலைமை என்ன ஆகுறது? ஒரு பைசா கூட கொடுக்கல. இன்னைக்கு 6 மாதம் சம்பளமும் இல்லை. தமிழ்நாடு அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை மனமுவந்து ஏற்று பண உதவி செய்தால் ஒழிய இதற்கு நிரந்தர தீர்வே கிடையாது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை துணைவேந்தரின் நடவடிக்கைகளால் பெரியார் பல்கலைக்கழக நிதி நிலைமை பாதாளத்தை நோக்கி செல்வதாக தொழிலாளர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மிகப்பெரிய நிதி நெருக்கடியில தான் பெரியார் பல்கலை இருக்குன்னு சொல்லணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசோட இந்த துணைவேந்தர் மோதல் போக்க கடைபிடிக்கிறதுனால இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை கூட போய் அவர் அப்ரூவல் கேட்டு வாங்க முடியாம நிறுத்தி வச்சிருக்காரு. வருஷம் பட்ஜெட் அப்ரூவல் வாங்கினாதான் சம்பளம் போடுறதுக்கே வழி. ஆனா சம்பளம் போடுறதுக்கு ஒரு அளவுக்கு அனுமதிக்கிறாங்க கவர்மெண்ட். சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருக்கு. ஆனா பல்கலைக்கழகத்தோட மற்ற பணிகள், அனைத்து பணிகளும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த துணைவேந்தர் தன்னுடைய கடைசி 10 நாளா எண்ணிட்டு இருக்காரு. இந்த 10 நாள் வரல நான் எந்த நிதியும் இங்கிருந்து நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெற போறது இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருக்காரு. உயர்கல்வி படிப்புகளை மாணவர்களின் வாழ்விற்கும் வேலை வாய்ப்பிற்கும் முக்கிய பங்கு வகிக்கும். அத்தகைய உயர்கல்வி படிப்பை வழங்கும் பல்கலைக்கழகங்களை நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் சிக்கி இருப்பதே மாணவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்கும். எனவே அரசு உடனே தலையிட்டு பல்கலைக்கழகங்களில் நிலவும் குளறுபடிகளை தீர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுதீஷ், சுபாஷ், பிருந்தா மற்றும் மோகன்ராஜ்.